விக்ரமிடம் இருந்து ஒரு எச்சரிக்கை கூட வரவில்லை. அவன் நினைத்ததை ஒரே நாளில் செய்து முடிக்கும் அளவிற்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளா என்று பிரசாந்த் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார். கேட்கிறல, விக்ரம் கிட்ட பிரச்சனை பண்ணது யாரு என்று பெரியவர் கோபமான குரலில் கத்தினார். அவரே கண்டுபிடிக்கும் முன்பு நாமளே ஒப்புக்கொள்ளலாமா என்று நினைத்த பிரசாந்த் பயத்தில் தலையை குனிந்தபடி லேசாக ஒரு கையை மட்டுமே மேலே தூக்கினார். அதை பார்த்த பெரியவருக்கு பிரசாந்த் இதை செய்ததை நினைத்து இன்னும் அதிகமான கோபம் வந்தது. சாரி அண்ணா, நான் தான் நேற்று அபினவோட ஹோட்டலை அழிக்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்பி வச்சேன் என்று கரகரப்பான குரலில் சொன்னார். சின்ன பசங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட இளரத்தம் கோபத்தில் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். உனக்கெல்லாம் அப்படி என்ன கோபம் இப்படி பழி வாங்கிறதுக்கு? உன்னால இப்போ நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா என்று ஆத்திரத்தில் கத்தினார். அங்கே இருந்தவர்களில் பெரும்பாலானோர் மகேந்திரா குடும்ப ஆட்களாகவே இருந்தார்கள். அங்கே இருந்த எல்லோருக்கும் கிட்டத்தட்ட பிரசாந்துக்கு இருக்கும் சக்தி இருந்தது. அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக பிரசாந்தை பார்த்து கோபமாக முறைத்தபடி நின்று இருந்தார்கள். அவர்களின் தோற்றம் பிரசாந்திற்கு இன்னமும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த வேதாந்தம் பிரசாந்தை பார்த்து, அபினவோட ஹோட்டலில் மட்டும்தான் அடிச்சு நொறுக்குனீங்களா, வேற எதுவும் பண்ணலையா என்று கேட்டார். உடனே பிரசாந்த் இல்லை என்பது போல தலையை ஆட்டினார். அபினவ் ஹோட்டல்ஸ் ஹெட் தான் அவன். அவங்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? அங்க என்ன ஆச்சு என்று வேதாந்தம் குழப்பத்துடன் அவனை பார்த்து கேட்டார். அபினவ் விக்ரமின் ரெப்ரசன்டேட்டிவ் என்பது அங்கே இருக்கும் அனைவருக்கும் தெரியும். மும்பையில் விக்ரம் இருப்பது மிகவும் ரகசியமானது. அவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. அபினவ் ஹோட்டல்களை பொறுத்த வரைக்கும் அது அபினவின் என்டர்டைன்மெண்ட் செக்டார். அபினவ் ஹோட்டல்களை தாக்கினால் திருப்பி அடிப்பது அபினவாக இருக்காது, விக்ரமாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் விக்ரமின் செயல் கொஞ்சம் திகிலூட்டும் விதமாகத்தான் இருந்தது. பிரசாந்த் ஏன் இவர்களுடன் பிரச்சனையை ஏற்படுத்தினார் என்று நினைக்கும் போது வேதாந்தத்திற்கு பயங்கர கோபம் வந்தது. போன தடவை அபினவ் கூட வேலை செய்கிற கண்ணன் என்னோட மகன் சுனில் கிட்ட தகராறு செஞ்சான். அந்த பிரச்சனை பெருசாகி அபினவ் சுனிலை சுட்டு கொன்னுட்டான். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என்னால் அந்த விஷயத்தை தாங்க முடியல. அதனால் வில்சனை வர வச்சு அவங்களோட ஹோட்டலில் இடித்தேன். சமயம் பார்த்து அவங்கள கொல்லணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்று பிரசாந்த் நேர்மையாக எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். வேதாந்தம் எதுவும் பேசாமல் பிரசாந்தையே பார்த்தபடி நின்றார். அவருடைய முகத்தின் தன் மகனை இழந்த வேதனையும் அதே நேரத்தில் அதற்கு காரணமானவர்களின் மீது இருந்த கோபமும் அவர் செய்த செயலால் ஏற்பட்ட இந்த அவமானம் என்று எல்லா உணர்வுகளும் வந்து வந்து சென்றது. பிரசாந்த், நீ பண்ணது சின்ன விஷயம் கிடையாது. இது எவ்வளவு பெரிய விபரீதத்தில் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நீயே பார்த்துட்டு தானே இருக்க. இதனால நீ மட்டும் பாதிக்கப்படலை, இங்க இருக்கிற எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உனக்கு விக்ரம் கூட பிரச்சனை பண்ணணும், அவங்கள அழிக்கணுங்கிற தைரியம் இருந்தா அதனால ஏற்படுற எல்லா பொறுப்புகளையும் தாங்குற தைரியமும் வேணும். நான் உன்னோட அதிகாரத்துல கைய வைக்க மாட்டேன், உன்னை எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். இதை எப்படி தீர்க்கலாம்னு நீயே ஒரு வழி சொல்லு என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிக்கொண்டு அமைதியாக கையை கட்டி கொண்டு நின்றார் வேதாந்தம். அண்ணா, நான் மட்டும் தனியா என்று சொல்லும் போதே பிரசாந்தின் வார்த்தைகள் தொண்டையை
அதையெல்லாம் பார்க்கும்போது பிரசாந்தின் கண்கள் கலங்கியது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு, அண்ணா, நான் பண்ணினது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக விக்ரம் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணினது பார்த்துக்கிட்டு நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவன் நம்மளோட முழு சரக்கு கப்பலையும் அழிச்சிட்டான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு மேலேயே கை வச்சிருப்பான். நீங்கள் பண்ணலைனாலும் அவனை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே தீருவேன். நம்மளோட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவனை நாம் சும்மா விடலாமா என்று கோபமாக சொன்னார். மகேந்திரா குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் பிரசாந்தையே தீவிரமாக பார்த்து கொண்டு நின்றார்கள். மகேந்திரா குடும்பத்தில் இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு பிரசாந்த் காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் யாரும் பிரசாந்தை மன்னிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திலேயே பயங்கரமான போட்டி நடந்து கொண்டு இருந்தது. அதில் யாராவது ஒருவர் இதைவிட சிறிய தவறு செய்தால் கூட அவர்களுக்கு தயவு தாட்சணியே பார்க்க மாட்டார்கள். உண்மைதான், விக்ரம் ரொம்பவே திமிரு பிடிச்சவன் தான். நம்ம மகேந்திரா குடும்பத்துக்கு அவன் பண்ணின அவமானத்தை கண்டிப்பா நாம மறக்க மாட்டோம். அதே நேரத்தில் அவனும் நம்மளை மறக்க மாட்டான் என்று தீவிர முகத்துடன் சொன்னார். அவரின் முகத்தை பார்த்த எல்லோரும் வேதாந்தத்திற்கு உண்மையிலேயே பயந்தார்கள். முதல்ல நாம ஹில் வில்லாவுக்கு போலாம். அப்பா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லலாம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நம்மளோட முடிவும். அதை பற்றி நாம் அங்கே போனதுக்கு அப்புறம் யோசிப்போம். அடுத்து எல்லாருமே அங்கதான் மீட் பண்ணணும் என்று வேதாந்தம் தீவிரமான குரலுடன் சொன்னார். அடுத்த 1 மணி நேரத்தில் எல்லோருமே ஹில் வில்லாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். மகேந்திரா கட்டிடத்தின் பிரதான ஹாலில் நன்கு நரைத்த முடியுடன் ஒரு முதியவர் நடுவில் இருந்த ஒரு பெரிய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் இருந்த நிதானத்தையும் ஒளியையும் பார்க்கும்போது அவர் மிகவும் புத்திசாலியாக தெரிந்தார். அவர்தான் ராஜ்குமார் மகேந்திரா. மகேந்திரா குடும்பத்தில் தற்போது எல்லோருக்கும் மூத்தவராக அவர்தான் இருக்கிறார். மும்பை பிசினஸ் ஏரியாவில் அவருக்கென்று ஒரு பெரும் பெயர் இருந்தது. மேலும் அவருக்கு அரசியல் மற்றும் வணிக ரீதியாக நிறைய தொடர்புகளும் நெட்வொர்க்குகளும் இருந்தது. ராஜ்குமாரின் முன்பு 2 வரிசைகளில் மரியாதைக்குரிய நடுத்தர வயது பெண்களும் ஆண்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 2ஆம் தலைமுறையில் இருப்பவர்கள் மொத்தமாக 16 பேர் இருந்தார்கள். எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு வேதாந்தம் தொண்டையை கனைத்து கொண்டு அங்கே நடந்த எல்லாவற்றையும் தெளிவாக தன் அப்பாவிடம் எடுத்து சொன்னார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவரின் கண்கள் கூர்மையானதை எல்லோரும் கவனித்தார்கள். ஆஹா, முடிஞ்சது, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது என்று கடைசியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவன் தன் தாத்தாவை கிண்டலாக பேசினான். இதுதான்ப்பா நடந்துச்சு. இது மூலமா நமக்கு 100 பில்லியனுக்கு ஒருத்தான எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, கப்பல் முதற்கொண்டு என்று சொல்லி முடித்தார் வேதாந்தம். அதை கேட்டதும் ராஜ்குமாரின் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் இருந்து வந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது அவர் கோபமாக இருக்கிறாரா, சாந்தமாக இருக்கிறாரா என்று எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் வாயை மூடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பிரசாந்துக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டும் மற்றவர்கள் ராஜ்குமார் என்ன சொல்ல போகிறார் என்ற ஆர்வத்துடனும் காத்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு நிமிர்ந்து பிரசாந்தை பார்த்த ராஜ்குமார், இதுக்கு என்னோட செல்ல மகன் என்ன பதில் சொல்லணும்னு ஆசைப்படுற என்று அவரை பார்த்து கேட்டார். அவர் பாசமாக பேசினாலும் பிரசாந்தின் உள்ளம் நடுங்கியது. ஹாலின் நடுவே நின்று கொண்டிருந்தவர் அவரை பார்த்து கொஞ்சம் கண்ணியத்துடன், அப்பா, என்னோட கருத்துப்படி விக்ரம் நம்ம குடும்பத்துக்கு மேலே நேரடியாக சவால் விடுறான். அவனுக்கு என் மேலே கோபமாக இருந்தா நேராக என்கிட்டேயோ இல்லை என்னோட கேரிங்கில் இருக்கிற பிஸ்னஸ்லேயோ தான் கை வச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு நம்ம குடும்பத்து மேலே சவால் விடணும்னு தான் இப்படி நமக்கு எல்லோருக்கும் சொந்தமான கப்பலை வெடிக்க வச்சிருக்கான். என்னால் அவனை நம்பவே முடியல. அவன் எப்போ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று பிரசாந்த் தாழ்ந்த குரலில் சொன்னார். என்ன பிரசாந்த், நீ சொன்னதுக்கெல்லாம் நான் கன்வின்ஸ் ஆகணுமா? நான் என்ன சொல்றது, இதுக்கு நீயே ஒரு பதில் சொல்லு. இவங்களெல்லாம் நீ எப்படி சமாதானப்படுத்த போற என்று ராஜ்குமார் சாதாரண முகத்துடன் கேட்டார். அவரின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டு இருந்தார் பிரசாந்த். உள்ளுக்குள் அவர் இதயம் துடிக்கும் சத்தம் வெளியிலேயே கேட்டுக்கொண்டிருந்தது. கொஞ்சம் யோசித்த அவர் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு,
அப்பா, நான் அவன் கூட மறுபடியும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். நாம இதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தா அவன் உங்களை எல்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவான். அதுக்கு நான் விட மாட்டேன். போன தடவை அபினோவோட ஹோட்டலில் இடித்தேன். அபினோவோட என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் மட்டும்தான் இப்போ விக்ரமோட கட்டுப்பாட்டில் இருக்கு. வெளிப்படையாக சொல்லணும்னா நான் அவனுக்கு 10 கோடிக்கு செலவு வச்சுட்டு வந்தேன். ஆனால் அவன் நமக்கு பதிலுக்கு பண்ணது அதை விட 100 மடங்கு அதிகம். அதனால நாம ஏன் இந்த விஷயத்தை அமைதியாக விடணும் என்று கேட்டார் பிரசாந்த். அதை கேட்டதும் ராஜ்குமார் எதுவும் பேசவில்லை. அவர் கண்களை மூடிக்கொண்டு தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். அபினவும் கண்ணனும் சுனிலை அடித்ததுனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுனன்னு சொல்கிற. கண்ணனுக்கும் சுனிலுக்கும் உண்மையிலேயே என்ன சண்டை? யார் பக்கம் நியாயம் இருந்துச்சு என்று பிரசாந்தை பார்த்து கேட்டார் ராஜ்குமார். அப்பா, சுனில் உங்களோட பேரன். அந்த கண்ணன் எவ்வளவு திமிர் பிடிச்சோம் தெரியுமா? கண்ணனுக்கு சுனிலை சுத்தமாக பிடிக்காது. அதனால் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதுக்கு காரணம் கண்டிப்பாக கண்ணனாக தான் இருப்பான். அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் சுனிலை போட்டு அடிப்பான், காலில் விழுந்து சாரி கேட்க சொல்லுவான். சுனில் மகேந்திராங்கிற குடும்ப பேர் தப்புன்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் சுனிலை அவங்க சுட்டு கொன்னுட்டாங்க. சொசைட்டியில் நம்மளோட மகேந்திரா குடும்பம் நல்ல கௌரவமான இடத்துல இருக்குது. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் அவங்க நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு நான் முதல்ல கொடுத்த வேலை என் பையனோட உசுறு. அவங்கள எதிர்த்து நாம் எதுவும் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்க நம்மளோட குடும்பத்தோட பேரு புகழ் எல்லாம் கெடுத்துடுவாங்க என்று சொன்னார் பிரசாந்த். மகன் சொல்வதை எல்லாம் ராஜ்குமார் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு மோசமானதாக தெரிகிறது. ஆதித்யா குடும்பத்தோட வாரிசுங்க மக்களை ஏமாத்துறாங்க. நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணனா அவங்க நம்மளுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக தான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குண்டு வெடிப்பில் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு இன்னமும் கரெக்டாக கூட சொல்ல முடியல. நாம் இழந்தது எல்லாம் பெரிய பெரிய வேல்யூ இருக்கிற பொருட்கள். இதனால நம்ம தொழிலுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இது ஒரு சாதாரணமானது கிடையாதுப்பா என்று வேதாந்தம் சொன்னார். கொஞ்சம் யோசித்த ராஜ்குமார், பிரசாந்த், ஆதித்யா குடும்பத்தை நான் தனிப்பட்ட முறையில் வர வச்சு பேசுகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு தான் முழு ஆதரவும் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாரும் சரியான ரூட்டில் தான் போகிறீங்க. மகேந்திரா குடும்பத்தோட கௌரவத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க என்று ஆழ்ந்த குரலில் சொன்னார். அதை கேட்டதும் பிரசாந்தின் முகத்தில் சந்தோஷம் ஏற்பட்டது. ராஜ்குமார் அனைவரையும் சீரியஸாக பார்த்தார். ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் பேரு என்ன? விக்ரமா? அவனுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் திமிரு தான். நம்ம மகேந்திரா குடும்பத்தோட மேலே அவனுக்கு பயத்தை வர வைங்க. அவனோட திமிரை அடக்குங்க. அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதுக்கான ரிவார்ட் என்கிட்ட இருந்து உங்களுக்கு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் என்று சொன்னார் ராஜ்குமார். பெரியவரின் வார்த்தைகளில் குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. அவர்களின் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி மின்னியது. ராஜ்குமார் இந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பிரசாந்துக்கு உதவ விரும்பவில்லை. இப்போது பெரியவர் சொன்னதைப் போல விக்ரமை அடக்கி யாராவது தலைகுனிய வைத்தால் பெரியவர் அவருக்கு முழு ஆதரவு கொடுப்பார். மகேந்திரா குடும்பத்தின் உள் நிலையை உயர்த்த இந்த கடன் போதுமானதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.